கர்த்தருடைய சபைக்கு கிருபை கொடுப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய பழகுங்க. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சுருக்கிறாங்களா? பரவாயில்லை, கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து விடுங்க. அந்த தீமைக்கு பதில் தீமை செய்யாதுங்க. நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மையினாலே வெல்லுங்கள். நன்மை மாத்திரமே செய்யும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களோடு இருப்பார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். தீமை செய்கிறவன் தேவனை அறியவே மாட்டான், அறியவே மாட்டான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இருக்கத்தினால் முடி சூட்டி நன்மையால் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகு சமமாய் வயது திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென்.